வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்து அளிப்பது புஷ்பகலா பிரபாகரன். மீண்டும் வாகன இறக்குமதி. வாகன இறக்குமதி அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஹெல்ஹான் செமசிங்க தெரிவித்துள்ளார். தீ பரவல். சபுஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது மின்னல் தாக்கியுள்ளதை அடுத்து தீ பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை 5:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் தீ உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விசாரணைகள் ஆரம்பம். ரஷ்ய உக்ரைன் போர் நடவடிக்கைகளுக்கு ஓய்வு பெற்ற இலங்கை படையினர் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நுங்கு திருவிழா. வவுனியா மருக்கராம்பளையில் தமிழரின் பாரம்பரிய பறை இசையுடன் நுங்கு திருவிழா நேற்று ஆரம்பமானது. நிகழ்வின் போது பனை மரத்தின் பயன்கள் தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டதுடன் பனை மரத்தின் உற்பத்தி பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் போராட்டம். பசு வதைக்கு எதிராக ஜாலில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை ஆதீனத்திற்கு முன்பாக நேற்று சிவசேனை அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கைக்கு விஜயம். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அதன்படி இம்மாதம் 10ஆம் 15ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இந்தியா, இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் இலங்கைக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நால்வர் கைது. முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் திருகோணமலை சம்பூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சிய பொதுமக்களுக்கு வழங்கி 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட அறிவிப்பு. மருந்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்துவதற்கு விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கொள்வனவு கோரிக்கை அரசு அச்சக கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம குறிப்பிட்டுள்ளார். மருந்துகளுக்காக போலி பதிவு சான்றிதழ்கள் முன்வைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபாய எச்சரிக்கை. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.